13 டிசம்பர் 2022 சிவபாபாவுடைய இனிமையான மகா வாக்கியம் சாக்கார முரளி பாப்தாதா மதுபன். இன்றைய முரளிலிருந்து கேள்விகள். முதல் கேள்வி, தந்தையின் மீது முழுமையான அன்பு இருக்கிறது என்றால் அதற்கான நிரூபணம் என்ன? தந்தையின் மீது முழுமையான அன்பு இருக்கிறது என்றால் அதற்கான நிரூபணம் என்ன? இரண்டாவது கேள்வி, இப்பொழுது எந்த சிந்தனை செய்ய வேண்டும்? இப்பொழுது எந்த சிந்தனை செய்ய வேண்டும்? மூன்றாவது கேள்வி, நல்ல சிந்தனை உடையவர்களுக்கு என்ன தெரிய வரும்? நல்ல சிந்தனை உடையவர்களுக்கு என்ன தெரிய வரும்? நான்காவது கேள்வி, யார் வேலைக்காரன் ஆவார்கள்? யார் வேலைக்காரன் ஆவார்கள்? அஞ்சாவது கேள்வி, யார் தந்தைக்கு உதவியாளர் ஆக முடியும்? யார் தந்தைக்கு உதவியாளர் ஆக முடியும்? ஆறாவது கேள்வி, யதார்த்தமான சேவை என்றால் என்ன? யதார்த்தமான சேவை என்றால் என்ன? Fill up the blanks. First, டேஷ் மற்றும் டேஷ் என்ற பூதம் இருப்பதினால் தந்தையை நினைவு செய்ய முடிவதில்லை. டேஷ் மற்றும் டேஷ் என்ற பூதம் இருப்பதினால் தந்தையை நினைவு செய்ய முடிவதில்லை. இரண்டாவது, முக்கியமான விஷயமே டேஷ். முக்கியமான விஷயமே டேஷ். மூன்றாவது, டேஷ் குழந்தைகளுக்கு டேஷ் தந்தை இருக்கின்றார். டேஷ் குழந்தைகளுக்கு டேஷ் தந்தை இருக்கின்றார். நான்காவது, தேக அபிமானம் இருந்தது என்றால் டேஷ் அர்த்தம். தேக அபிமானம் இருந்தது என்றால் டேஷ் அர்த்தமாகும். அஞ்சாவது, யாருக்கு ஞானத்தின் போதை ஏறி இருக்கிறதோ, யாருக்கு ஞானத்தின் போதை ஏறி இருக்கிறதோ அவர்கள் டேஷ் இருப்பார்கள். அவர்கள் டேஷ் இருப்பார்கள். ஆறாவது, ஸ்நேகத்தின் சக்தி டேஷ் ஆக்கி விடுகிறது. ஸ்நேகத்தின் சக்தி டேஷ் ஆக்கி விடுகிறது. கேள்விகளுக்கு பதில் கிடைச்சிருக்கும். முதல் கேள்வி, தந்தையின் மீது முழுமையான அன்பு இருக்கிறது என்றால் அதற்கான நிரூபணம் என்ன? அவர்கள் அக்யூரேட்டாக சரியாக படிப்பை படிப்பார்கள். அவர்களுக்கு சோம்பேறித்தனம் வரவே முடியாது. அவர்கள் சரியாக படிப்பை படிப்பார்கள். அவர்களுக்கு சோம்பேறித்தனம் வரவே முடியாது. இரண்டாவது கேள்வி,
இப்போது எந்த சிந்தனை செய்ய வேண்டும்? பாபா சொல்றாரு, சிவ ஜெயந்தியை உலகத்துக்கு எவ்வாறு தெரியப்படுத்துவது என்பதை இப்பொழுது சிந்தனை செய்ய வேண்டும். சிவ ஜெயந்தி பண்டிகையை உலகத்திற்கு எவ்வாறு தெரியப்படுத்துவது என்பதை இப்பொழுது சிந்தனை செய்ய வேண்டும். முழு உலகத்திற்கும் தெரிந்துவிட வேண்டும். அந்த அளவிற்கு கோலாகலமாக கொண்டாடுங்கள். அதற்கு அதிக முயற்சி செய்ய வேண்டும். மூன்றாவது கேள்வி, நல்ல சிந்தனை உடையவர்களுக்கு என்ன தெரிய வரும்? ராஜ்ய குலத்தில் வர முடியுமா அல்லது முடியாதா என்பது உடனடியாக தெரிந்துவிடும். நான்காவது கேள்வி, யார் வேலைக்காரன் ஆவார்கள்? நல்ல முயற்சியாளர் யாரோ அவர்கள் ஒரு பொழுதும் அதிர்ஷ்டத்தில் உள்ளது கிடைக்கும் என்று சொல்ல மாட்டார்கள். அப்படிப்பட்ட சிந்தனை உடையவர்கள் நாடகத்தின் அனுசாரம் பிரஜையில் சென்று வேலைக்காரன் ஆகுவார்கள். அஞ்சாவது, யார் தந்தைக்கு உதவியாளர் ஆக முடியாது? யார் தந்தைக்கு உதவியாளர் ஆக முடியாது? பாபா சொல்றார், முரளியை தவற விட்டால் பாபாவின் டைரக்ஷன் பற்றி தெரியாமல் போய்விடும். முரளியை தவறவிட்டால் பாபாவின் டைரக்ஷன் பற்றி தெரியாமல் போய்விடும். உதவியாளர் ஆக முடியாது. கவனிங்க, ஆறாவது கேள்வி, யதார்த்தமான சேவை என்றால் என்ன? சதா தடையின்றி இருப்பது, மற்றவர்களையும் தடையற்றவர் ஆக்குவது, இதுதான் யதார்த்தமான சேவையாகும். fill up the blanks. ஃபர்ஸ்ட், டேஷ் மற்றும் டேஷ் என்ற போதம் இருப்பதனால் தந்தையை நினைவு செய்ய முடிவதில்லை. காமம் என்ற போதம் மற்றும் தேக அபிமானம் என்ற போதம் இருப்பதனால் தந்தையை நினைவு செய்ய முடிவதில்லை. இரண்டாவது, முக்கியமான விஷயமே டேஷ். நினைவா? நினைவு இங்க இல்லை, அதனால்தான். முக்கியமான விஷயமே சேவையாகும். முக்கியமான விஷயமே சேவையாகும். மூன்றாவது, டேஷ் குழந்தைகளுக்கு டேஷ் தந்தை இருக்கின்றார். தைரியமான குழந்தைகளுக்கு உதவியாளராக தந்தை இருக்கின்றார். நான்காவது, தேக அபிமானம் இருந்தது என்றால் டேஷ் அர்த்தம். தேக அபிமானம் இருந்தது என்றால் அவர்கள் இறந்து விட்டதாக அர்த்தம். அஞ்சாவது, யாருக்கு ஞானத்தின் போதை ஏறி இருக்கிறதோ அவர்கள் டேஷ் இருப்பார்கள். யாருக்கு ஞானத்தின் போதை ஏறி இருக்கிறதோ அவர்கள் தன்னுடைய ஆலோசனையை கொடுத்து கொண்டே இருப்பார்கள். ஆறாவது, சிநேகத்தின் சக்தி டேஷ் ஆக்கி விடுகிறது. சிநேகத்தின் சக்தி உழைப்பை சுலபமானதாக அல்லது சகஜமானதாக ஆக்கிவிடுகிறது. சிநேகத்தின் சக்தி உழைப்பை சகஜமானதாக ஆக்கிவிடுகிறது. அச்சா. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.